கர்த்தாதி கர்த்தருக்கும் ராஜாதி ராஜனுக்கும் ஸ்தோத்திரம் உண்டாவதாக. தேவன் தம்முடைய நீதியை நிறைவேற்றி ஞானஸ்நானம் பெற்றது போல இந்த நாளில் நாமும் ஞானஸ்நானத்துக்கு தடை இல்லாதபடி தேவனுடைய சமூகத்தில் இருப்போம். அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 22ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம் சொல்லுகிறது, இப்பொழுது நீ தாமதிக்கிறது என்ன? நீ எழுந்து கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொண்டு ஞானஸ்நானம் பெற்று உன் பாவங்கள் போக்க கழுவப்படு என்றார். இன்றைக்கு அநேகர் திருச்சபைக்கு வருகிறார்கள், ஞானஸ்நானத்தை தள்ளி போடுகிறார்கள், தேவனுடைய சத்தத்தை கேட்டும் சித்தத்தை செய்வதற்கு மறந்து விடுகிறார்கள். ஆனால் அநேக ஆண்டுகளாக ஆண்டவரை அறிந்து விசுவாசிக்கிறேன், அவரை நேசிக்கிறேன் என்று சொல்லி காலம் தாமதித்துக் கொண்டிருக்கிறார்கள். ஆக இந்த நாட்களிலே ஞானஸ்தானத்துக்கு நாம் இப்போ கொடுப்போம், திருமுழுக்கு எடுப்போம், அவருடைய சித்தத்தை செய்வோம். அவருடைய மந்தையில ஆடுகளாய் இருந்து தேவனுடைய வார்த்தைக்கு அவர் நமக்கு மேய்ப்பராய் இருந்து அந்த மேய்ப்பரின் சத்தத்தை கேட்கிற ஆடுகளாய் இருப்போம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக.